அனைவருக்கும் ஸ்ரீராமநவமி நல்வாழ்த்துக்கள். இன்று ஸ்ரீராமநவமியா? இன்று ஏன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறீர் என்று நீங்கள் கேட்கலாம். ஆமாம், ஸ்ரீரங்கத்திலே இன்றுதான் ஸ்ரீராமநவமி. சௌரமானத்திலே பார்த்தால் இப்பொழுதுதான் சித்திரை மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சித்திர மாசத்துல சுக்லபக்ஷத்துல வரக்கூடிய நவமியில் தானே ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகனார் அவதரித்தது. ஆகையால் திருவரங்கத்திலே இன்றுதான் ஸ்ரீராமநவமி கொண்டாடப்படுகிறது. இன்று திருவரங்கத்திலே என்ன ஆகும் என்பதனை நாம் சற்று பார்க்கலாம். நம்பெருமாள் தம்முடைய மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அர்ஜுன மண்டபம் என்கிற மண்டபத்துக்கு எழுந்தருளுகிறார். அங்க அர்ஜுன மண்டபத்துக்கு பின்னாடியே சேரகுலவல்லி நாச்சியாருடைய சந்நிதியானது இருக்கிறது. அங்கிருந்து சேரகுலவல்லி நாச்சியாரை எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து நம்பெருமாள் சேரகுலவல்லி நாச்சியாரோடு சேர்த்தி கண்டருளுகிறார். அப்பொழுது அரையர் சுவாமிகள் வந்து பெருமாள் திருமொழியை சேவிப்பார்கள். அது மட்டுமில்ல, அதுக்கு மேல திருமஞ்சனம் எல்லாம் கண்டருள்கிறார் நம்பெருமாள். அதன் பின்னர் அலங்காரம் எல்லாம் செய்து கொண்டு அனைத்து பக்தர்களுக்கும் தரிசனம் கொடுக்கிறார். இன்று சேரகுலவல்லி நாச்சியாரோடு சேர்த்தி கண்டருள்வதற்கான காரணம் என்ன? அந்த சேரகுலவல்லி நாச்சியார் யாரு? ஏன் இன்று பெருமாள் திருமொழியை நம்பெருமாள் திருச்செவி சாத்த வேண்டும் என்கிற கேள்விகள் எழலாம். முதல்ல பெருமாள் திருமொழி அருளி செய்தது யார்? குலசேகர ஆழ்வார். ஆழ்வார்களிலே ராமபிரானிடம் மிகுந்த பக்தி கொண்டவர் யார்னு கேட்டா குலசேகர ஆழ்வார் தான். ஆகையால் தான் அவரை சம்பிரதாயத்தில் குலசேகர ஆழ்வார் என்று சொல்லாமல் குலசேகர பெருமாள் என்று சொல்லுகிறோம். அவர் அருளி செய்திருக்கக்கூடிய பிரபந்தம் பெருமாள் திருமொழி. அதுல தம்முடைய ராம பக்தியை மிகவும் அழகாக வெளிப்படுத்துகிறார் குலசேகர ஆழ்வார். ஆகையால் தான் இன்று பெருமாள் திருமொழியை அரையர் சுவாமிகள் சேவிக்கிறார்கள். அதுக்கு மேல் அந்த சேரகுலவல்லி நாச்சியார்னு சொன்னீரே, யார் அது என்றால் இதோ இந்த குலசேகர ஆழ்வாருடைய பெண் பிள்ளை தான் அந்த சேரகுலவல்லி. குலசேகர ஆழ்வார் திருவரங்கத்துக்கு பல கைங்கரியங்களை பண்ணினதாக கிரந்தங்கள் கூறுகின்றன. அது மட்டுமின்றி தம்முடைய பெண்ணை நம்பெருமாளுக்காகன்னு சொல்லி கன்னியாதானம் செய்து கொடுத்தாராம் குலசேகர பெருமாள். அப்பொழுதிலிருந்து சேரகுலவல்லி நாச்சியார் திருவரங்கத்துக்குள்ளே சந்நிதி கொண்டு எழுந்தருளி இருக்கிறாள். வருஷத்துல ஒரு நாள் அதாவது ஸ்ரீராமநவமி அன்று நம்பெருமாளோடு சேர்த்தி கண்டருள்கிறார். இது மட்டும் இல்லை, திருவரங்கத்துல பல இடங்கள்ல ராமபிரானுடைய சந்நிதிகள் உண்டு. ஒவ்வொரு பக்கத்திலும் சந்நிதி உண்டுன்னு சொல்லலாம். ஆங்காங்கு அத்தியாபக சுவாமிகள் சென்று பெருமாள் திருமொழியை சேவிக்கவும் செய்கிறார்கள். இது எல்லாம் இந்த ஸ்ரீராமநவமி அன்று நடைபெறுகிறது.